Hi friends, welcome to Hands Talk. இந்த வீடியோல நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல ஒரு full fish fry எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ஒரு தவா fish fry, ரொம்ப ஈஸியான ரெசிபி ஆனா செம டேஸ்டா இருக்கும். இதை இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் மீன் மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் பெப்பர், 2 டீஸ்பூன் ஜீரகம், 10 சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, 1 லெமன் ஸ்குவீஸ் பண்ணது. இப்போது உப்பு, மஞ்சத்தூள், பெப்பர், ஜீரகம், மிளகா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்ல பேஸ்ட் ஆக்கிக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இது மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இதில் இப்போது கொஞ்சம் லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கணும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். மீனில் நல்ல ஸ்லிட்ஸாக போட்டுக்கணும். டீப்பாக போடுறதுனால மசாலா நல்லா உள்ளே போகும். இப்போ இந்த மசாலாவை இந்த மீன் ஃபுல்லாக நல்லா தடவிக்கணும். காரம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் கூட்டிக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம். மசாலாவை நல்லா தடவிட்டு ஒரு 4 to 5 hours இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃபிஷ் நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறம் ஒரு தவாவில் எண்ணெய் விட்டு இதை வறுத்து எடுக்க போகிறோம். நான் இன்னைக்கு grillpan யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் தவா இல்லை நான்ஸ்டிக் பேன் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் ஆகும். மீடியமில் வச்சு குக் பண்ணணும். அப்போ தான் ஃபிஷ் உள்ளே நல்லா குக் ஆகும். ஒரு சைட் நல்லா குக் ஆனோடனே இதை அடுத்த சைட் ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கணும். ரெண்டு சைடும் நல்லா குக் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸ்லிட்ஸ் போடுறதுனால இது ஈஸியாக குக் ஆகிடும். 5 minutesக்குள்ளேயே நல்லா இது குக் ஆகிடும். கலர் சேஞ்ச் ஆகிறதுலேயே தெரிஞ்சிடும். ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஃபுல் ஃபிஷ் ஃப்ரை இப்போ ரெடி. உள்ளெல்லாம் எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஃபிஷ் ஃப்ரையை எந்த மீனில் வேணாலும் பண்ணலாம். இன்றைக்கி நான் வெலமீன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.